குடும்பத்தை கட்டுவோம் என்ற பகுதியில் இன்றைக்கு புரிந்து கொள்ளுதல் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம். அநேக குடும்பங்கள் நிலைத்து இராமல் போனதுக்கு முக்கிய காரணம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் இருந்தது தான். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு குடும்ப நேரத்தில், குடும்ப ஜெப நேரத்தில், ஃபேமிலி டைம், ப்ரேயர் டைமில் முக்கியமாக இருக்குது. ஒரு நாளில் சாயங்கால நேரத்தில் கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் சுற்றிலும் உட்கார்ந்து அமர்ந்து கணவன், அந்த அப்பா அவருடைய பாரங்கள் என்ன, மனதில் உள்ள பிரச்சனைகள் என்னங்கிறத சொல்லக்கூடிய நபராக இருக்கணும். ஃபினான்ஷியலாக என்ன பிரச்சனை அவர் கடந்து வராரு, தான் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் என்ன பிரச்சனைகளை கடந்து வராருங்கிறத வெளிப்படுத்தும் போது அப்பா கடந்து வரக்கூடிய பிரச்சனைகளை மனைவியும் பிள்ளைகளும் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அப்பாவுக்கு என்ன, அவர் ஏசியில் போய் உட்காந்து வேலை பார்த்துட்டு வராரு, அவருக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுதுன்னு மனைவியும் பிள்ளைகளும் கூட நினச்சிட்ருக்கலாம். மனைவியும் தன்னுடைய உடலில் உள்ள பலவீனங்கள் என்ன என்பதையும், தான் வேலை பார்க்கக்கூடிய வீட்டு வேலைகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறதையும், தான் சந்திக்கக்கூடிய சொந்த பந்தங்களின் பிரச்சனைகளையும் கூட வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருக்கலாம். அப்போ கணவனும் மனைவியை என்ன சமைக்கிறாங்க, துவைக்கிறாங்க, வேற என்ன வேலை இருக்குது, வேற என்ன கஷ்டம் இருக்குதுன்னு நினைக்காம மனைவிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கணவன் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளும் தாம் படிக்கக்கூடிய பாடங்கள் மூலமாக, சக நண்பர்கள் மூலமாக, சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர் மூலமாக என்னென்ன பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்களோ அதையும் வெளிப்படுத்தும் போது தகப்பனும் பிள்ளைகளுடைய பிரச்சனைகளையும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய நபர்களாக இருக்கலாம். இப்படி பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கேட்டறிந்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கலாம். இப்படி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கான ஒரு அழகான சூழல் குடும்ப நேரத்தில், குடும்ப ஜெப நேரத்தில் இருக்கிறது. இதைத்தான் வேதமும் கூறுகிறது, ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று. இப்படியாக நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கான சூழலை குடும்ப ஜெப நேரத்தின் மூலமாக ஏற்படுத்துவோம். பகிர்வோம் இயேசுவை என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.